குருவே துணை. வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தில் இருக்கிற என் அன்பான தனுசு ராசி உள்ளங்களே, எப்பவும் எல்லாரையும் மன்னிக்கணும்னு நினைக்கிற அந்த தெய்வீக ஆன்மாக்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் அது வெளியே இருக்கிற எதிரிகளோட இல்ல, அது உங்களுக்குள்ள தான், உங்க மனசுக்குள்ள தான் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டே இருக்கு. பாருங்களேன், உங்களுடைய மிகப்பெரிய பலம் எதுவோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா மாறிடுது. உங்க நல்ல குணமே உங்களுக்கு எதிரியா மாறும்போது அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, அந்த போராட்டத்துல எப்படி ஜெயிக்கிறது, இந்த முழுமையான விளக்கத்துல அந்த வெற்றியோட ரகசியத்தை நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த ஆன்மீக பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே மனசுக்குள்ள எவ்வளவு வலி, எவ்வளவு ஏமாற்றம் இருக்குது இல்லையா? கருணையோட உச்சமா இருந்தவருக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண மனுஷங்களான நாம ஏமாத்துறோம். நீங்க உங்களை காயப்படுத்தினவங்கள மன்னிக்கிற ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி ஒரு சிலுவ வலியை தான் உங்க மனசுல நீங்க உணர்றீங்க. உங்க கருணை, உங்க பெருந்தன்மை இதெல்லாம் இந்த உலகத்துல ஒரு பலவீனமா தான் பார்க்கப்படுது. நீங்க மன்னிக்கிறது அவங்க திரும்பவும் உங்களை காயப்படுத்துறதுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு அனுமதியா, ஒரு வாய்ப்பா பயன்படுத்தப்படுது. இந்த வலிய, இந்த தொடர்கதையா வர்ற ஏமாற்றத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சிப்போம். இது மாதிரி ஆழமான உண்மைகளை நாம சேர்ந்து அலசி ஆராயவும், இந்த ஆன்மீக பயணத்துல நீங்க எங்களோட தொடர்ந்து வரவும் ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட ஆதரவும் இது மாதிரி விளக்கங்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கும். சரி, இன்னைக்கு நாம ஒரு முழுமையான பயணத்தை மேற்கொள்ள போறோம். முதல்ல தனுசு ராசியோட அந்த தனித்துவமான மன்னிக்கவே பிறந்த அந்த தெய்வீக குணத்திலிருந்து ஆரம்பிப்போம். அப்புறமா உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற எதிரிகள் எங்கிருந்து உருவாகிறாங்க, அதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் என்னென்ன ஆழமா பார்ப்போம். அதை தொடர்ந்து அந்த ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபட்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அந்த ரகசியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். கடைசியா அந்த வெற்றி அடைய நமக்கு உதவக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்னங்கிறது வரைக்கும் படிப்படியா பார்க்க போறோம். முதல் பாகம் அறிமுகம். தனுசு ராசினாலே அது தேவகுரு பிரகஸ்பதியோட முழுமையான அம்சம்னு சொல்லலாம். ஞானம், ஆன்மீகம், கருணை, இரக்க குணம் எல்லாரையும் எந்த பாகுபாடும் இல்லாம மன்னிக்கிற அந்த பெருந்தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு பிறந்ததிலிருந்தே ரொம்ப இயல்பாவே உங்க கூட ஒட்டிட்டு வர்ற குணங்கள். ஒருத்தர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க உங்க முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், உடனே உங்க மனசு இலகிடும். மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற தத்துவத்துல வாழ்றவங்க நீங்க. உங்க மனசு எப்பவுமே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான். ஆனா இங்க தான் வாழ்க்கையோட மிக முக்கியமான, ரொம்பவே குழப்பமான ஒரு கேள்வி வருது. உங்க மிகப்பெரிய பலமா இருக்கிற இந்த மன்னிக்கிற குணம் சில நேரங்கள்ல உங்க மிகப்பெரிய சாபமா மாறிடுதா? தகுதியே இல்லாத, தரம் கெட்ட, திரும்ப திரும்ப உங்களை காயப்படுத்துற ஆளுகளை கூட நீங்க உங்க பெருந்தன்மையால மன்னிக்கிறதால உங்க வாழ்க்கைக்கு நீங்களே தண்டனையை வரவழைச்சுக்கிறீங்களா? நான் நல்லா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிற கேள்வி இதுதான். இந்த ஒரு பெரிய குழப்பம் தான் நீங்க தினம் தினம் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம். பாகம் 2. எதிரிகளின் பிறப்பிடம். உங்களுக்கு வர்ற எதிரிகள் எங்கிருந்தோ வானத்திலிருந்து குதிக்கிறதில்ல. அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களா, உங்க நம்பிக்கைக்கு உரியவங்களா இருக்கிறாங்கன்னு உங்க ஜாதகமே சொல்லுது. ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு ராசிக்கு 6வது இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி இதெல்லாம் குறிக்கிற ஒரு இடம். அத போராட்டங்களை சொல்ற இடம். தனுசு ராசிக்கு அந்த 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ற கிரகங்கள் தான் உங்க வாழ்க்கையில எதிரிகளா வர்றவங்க யாருங்கிறத ரொம்ப தெளிவா தீர்மானிக்குது. இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் ஆழமா பாருங்களேன். இது உங்க வாழ்க்கையோட கண்ணாடியா கூட இருக்கலாம். உங்க 6ஆம் வீட்ல இருக்கிற நட்சத்திரங்களோட அதிபதிகள் யாரு, அவங்க எந்த உறவுகளை குறிக்கிறாங்கன்னு இது தெளிவா காட்டுது. முதல்ல கிரகங்களோட ராஜாவான சூரியன். இவர் உங்க அப்பா வழி உறவுகளான பெரியப்பா, சித்தப்பா மாதிரி ஆட்களை குறிக்கிறார். அவங்களால உங்களுக்கு அதிகார சிக்கல்களும், கௌரவ பிரச்சனைகளும், ஈகோ சண்டைகளும் வரும்னு இது சொல்லுது. அடுத்து மனோகாரகன் சந்திரன். இவர் உங்க அம்மா வழி உறவுகளையும், நீங்க மனசார நம்பி உங்க ரகசியங்களை எல்லாம் சொல்ற நண்பர்களையும் குறிக்கிறார். அவங்களால தான் உங்களுக்கு ரொம்ப ஆழமான மனரீதியான ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும்னு இது காட்டுது. 3ஆவதா சகோதரக்காரகனான செவ்வாய். உங்க கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்களே பூர்வீக சொத்து பிரச்சனையில உங்களுக்கு பெரிய எதிரியா மாறுவாங்கன்னு இது சொல்லுது. கடைசியா களத்திரக்காரகனான சுக்கிரன். உங்க காதல் மற்றும் கல்யாண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையாலேயோ அல்லது காதலராலேயோ துரோகங்களும் நயவஞ்சகமும் நடக்கும்னு இது சுட்டிக்காட்டுது. எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. நீங்க யாரையெல்லாம் உங்க உலகம்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரா திரும்புறாங்க. குறிப்பா இதுல சந்திரனோட தாக்கம் ரொம்ப ரொம்ப வலிமையானது. நீங்க மனசை விட்டு பேசுற ஆட்கள் உங்க பலவீனங்களை, உங்க கண்ணீரை யார்கிட்ட காட்டுறீங்களோ அவங்க உங்க ரகசியங்களை வெளியே சொல்லி அதுக்கு காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு மசாலா சேர்த்து மொத்தமா வேற ஒரு கதையை ஊரெல்லாம் பரப்பி கடைசியா உங்க காதுக்கே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்போ நீங்க அதை போய் கேட்கும்போது நீங்களே கெட்டவங்களாகி தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சுப்பீங்க. உங்க முன்னாடி பாராட்டி பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி போய் உங்களை பத்தி கேவலமா பேசுவாங்க. இந்த இரட்டை வடம் தான் நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய உணர்வு போராட்டம். பாகம் 3. ஏமாற்றத்தின் காரணம்.
இத்தனை எதிர்ப்புகளுக்கும் இத்தனை ஏமாற்றங்களுக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா அது உங்க 6ஆம் இடத்தோட அதிபதியான அசுரகுரு சுக்கிரன் தான். உங்க ராசி அதிபதி தேவகுரு பிரகஸ்பதி. அவருக்கு நேர் எதிரான கொள்கைகள் கொண்டவர் அசுரகுரு சுக்கிரன். இந்த 2 பெரிய குருக்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பிரபஞ்ச போராட்டம் தான் உங்க வாழ்க்கை போராட்டமா மாறுது. இந்த படத்தை பாருங்க. இதுதான் உங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம். ஒரு பக்கம் உங்க அதிபதி குரு உங்கள ஆன்மீகத்தை நோக்கி, ஒழுக்கத்தை நோக்கி, தெய்வ குணத்தை நோக்கி இழுக்கிறார். இன்னொரு பக்கம் உங்க எதிரிகளை குறிக்கிற சுக்கிரனும் உலக ஆசைகள், ஆடம்பரங்கள், மாயை, மயக்கம், அசுரகுணம்னு வேற பக்கம் இழுக்கிறார். நீங்க நேர்மையா போகணும்னு நினைக்கும் போது சுக்கிரன் குறுக்கு வழியில வந்து உங்க மனசை மயக்கி, தகுதியே இல்லாத தப்பான ஆட்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களுக்கு தீராத ஏமாற்றங்களை கொடுக்கிறார். இந்த 2 எதிர் துருவங்களுக்கு நடுவுல சிக்கித் தவிக்கிற ஒரு ஆன்மா தான் நீங்க. சுக்கிரன் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் கொடுக்கறாருன்னு பாருங்க. காதல்ங்கிற பேர்ல உங்களை ஏமாத்துறது, கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குறது. குறிப்பா தனுசு ராசி பெண்கள் சோஷியல் மீடியால வர்ற ஒரு தப்பான அழைப்பாலையோ இல்ல ஒரு போலியான நட்பாலையோ தன்னோட வாழ்க்கையே தொலைக்கிற அளவுக்கு ஏமாந்து போறதுன்னு இப்படி பல வடிவங்கள்ல சுக்கிரன் தம் வேலையை காட்டுறார். அது மட்டும் இல்ல, தொழில் செய்யற இடத்துல ஒண்ணுமே தெரியாம வந்த ஒருத்தருக்கு நீங்களே கை தூக்கி விட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரை வளர்த்து விடுவீங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவரே உங்களுக்கு எதிரா சதி செஞ்சு உங்களை இடத்த புடிச்சுக்கிட்டு நீங்க அவருக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு மிக அவலமான நிலைமையை உருவாக்குறதும் சுக்கிரனோட வேலைதான். பாகம் 4. வெற்றியின் ரகசியம். இத்தனை பிரச்சனைகள், இத்தனை துரோகங்கள், இதிலிருந்து மீண்டு வர வழியே இல்லையான்னு உங்க மனசு கண்டிப்பா கேட்கும். நிச்சயம் வழி இருக்கு. அந்த மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு வெளியிருந்து வரப்போறதில்ல, அது உங்களுக்குள்ளேயே உங்க ராசி அதிபதியோட அருளால ஏற்கனவே இருக்கு. அதுதான் பற்றற்று இருத்தல். உங்க குரு பகவான் உங்களுக்கு காட்டுற ஒரே வழி இந்த சந்நியாச மனநிலை தான். துறவு மனநிலைனா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறதுன்னு அர்த்தம் இல்ல. அப்பா, அம்மா, அண்ணன் தம்பி, மனைவி, நண்பர்கள்னு யாரிடமும் ரொம்ப அதிகமான பாசம் வைக்காம ஒரு 10 அடி தள்ளி நின்னு பழகிறது. ஒரு நாடகத்தை ஆடியன்ஸ்ல உட்காந்து பார்க்கற மாதிரி உங்க வாழ்க்கைய ஒரு சாட்சியா பார்க்கறது. உணர்ச்சி வசப்பட்டு உங்க முழு சக்தியையும் அதுல முதலீடு செய்யாம இருக்கிறது. இது அவங்கள விட்டு பிரிஞ்சு போறதில்ல, அவங்களால நீங்க பாதிக்கப்படாம உங்க மன அமைதியை பாதுகாத்துக்கிறது. இந்த வார்த்தைகளை உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க உறவுகளை உங்க தோள்ல தூக்கி சுமைக்கிற வரைக்கும் அவஸ்தைப்படுறது உறுதி, உறுதி, உறுதி. ஏன்னா அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட உணர்வுகள், அவங்களோட கர்ம வினைகள் எல்லாத்தையும் நீங்களே சுமக்கும்போது உங்க சொந்த வாழ்க்கையை வாழ மறந்து உங்க நிம்மதி காணாம போயிடும். அதனால பற்றற்று இருக்க கத்துக்கோங்க. அதுதான் உங்களை காப்பாத்த போற மிகப்பெரிய கவசம். பாகம் 5. பரிகாரங்கள். சரி, இந்த பற்றற்ற மனநிலைய நாம சுலபமா அடைஞ்சிட முடியாதுதான். அதுக்கு தெய்வத்தோட துணை நமக்கு கண்டிப்பா வேணும். கவலைப்படாதீங்க. உங்க எதிரிகளோட தாக்கத்தை குறைச்சு மன அமைதியை பெற்று இந்த பற்றற்ற நிலையை அடையக்கூடிய சக்தி வாய்ந்த ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் இருக்கு. இப்போ நான் சொல்ல போற பரிகாரத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரக சன்னதிக்கு போங்க. அங்க உங்க ராசி அதிபதியான உங்க பாதுகாவலரான குரு பகவானுக்கு மஞ்சள் நிற துணியையும் முல்லைப்பூவையும் சாற்றி மனசார வழிபடுங்க. அதே நேரத்துல உங்க எதிர்ப்புகளுக்கு காரணமான சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற துணியையும் மல்லிகைப்பூவையும் சாற்றி வழிபடுங்க. இங்கதான் அசல் ரகசியமே இருக்கு. எதிரியை எதிரியா பார்க்காம அவரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சக்திதான் உணர்ந்து அவருக்கும் மரியாதை கொடுத்து ஏன் வாழ்க்கையில வர தேவையில்லாத எதிர்ப்புகள் நீங்கணும், உங்க ஆசீர்வாதத்தை தாங்கன்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படி எதிரியையும் அரவணைச்சு 2 பேரையும் சேர்த்து வழிபடும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்க நிச்சயம் பெறுவீங்க. இதுதான் ஆன்மீகத்தோட உச்சநிலை. 2வதா, சுக்கிரனுக்கு உரிய பொருளான வாசனை திரவியங்களை நீங்க தானம் செய்யலாம். கோவிலுக்கு அர்ச்சனைக்காக சந்தனம், ஜவ்வாது மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இல்லனா உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் வாசனை திரவியங்களை அன்பா பரிசா கொடுக்கறது. இதெல்லாம் சுக்கிரனோட எதிர்மறையான தாக்கங்களை குறைச்சு அவரோட நல்ல குணங்களான அன்பு, அழகு, மகிழ்ச்சி இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதிரிய பலப்படுத்துறதில்ல, எதிர்ப்போட வேகத்தை குறைச்சு அந்த சக்தியை நமக்கு சாதகமா மாத்திக்கிறது. பாகம் 6. முடிவுரை. தனுசு ராசி என்பர்களே, இந்த கஷ்டங்களெல்லாம் கேட்டுட்டு நீங்க தனியா விடப்பட்ட மாதிரி உணர வேண்டாம். நீங்க தனியாள் இல்ல. உங்களுக்கு துணையா, உங்கள கண்ணுக்கு தெரியாம காப்பாட்ட உங்க ராசி அதிபதியான தேவகுரு பிரகஸ்பதியே இருக்கார். துரோகங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் துவண்டு போயிடாதீங்க. இது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதிதான். இதுவே உங்க முடிவு கிடையாது.
உங்க கவலைகள், உங்க கண்ணீர், உங்க பாரங்கள் எல்லாத்தையும் உங்க குருவோட பாதத்துல முழுமையா சமர்ப்பிச்சிடுங்க. அவரே ஒரு அப்பாவை போல உங்க கைகளை பிடிச்சு உங்களை வழி நடத்துவார். பற்றற்ற மனநிலையோட நான் சொன்ன இந்த தெய்வீக பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த இருள் விலகி ஒரு புதிய ஒளிமயமான அத்தியாயம் தொடங்கறத நீங்களே பாப்பீங்க. குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த ஆழமான விளக்கம் உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையும் ஒரு புதிய தெளிவையும் கொடுத்திருக்கணும் நான் மனசார நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களைப் போலவே இருக்கிற மத்த தனுசு ராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட பொருந்துதாங்கிறத உங்க கருத்துக்களா கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு ஆழமான விளக்கத்தில் சந்திப்போம். நன்றி.